படிக்க ஆரம்பிக்கும் போது கடைசி பக்கம் வரைக்கும் நம்மள படிக்க வைக்கிறது அடுத்த பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம மனசுல இருக்கிற ஆர்வம் தான். அப்படி ஒரு சுவாரஸ்யமான புத்தகமா நம்ம வாழ்க்கைய நாமளே படித்து மகிழ மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0464304277. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் சுபா சார்ல்ஸ் மற்றும் மனநல ஆலோசகர் வசந்தி பாபு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இப்போ நம்ம கூட கோடம்பாக்கம்ல இருந்து ஜெயஸ்ரீ இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜெயஸ்ரீ. மேடம், ஜெயஸ்ரீ இதுல இருந்து பேசுறேன், கோடம்பாக்கத்துல பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஜெயஸ்ரீ. அவங்க கிட்ட ஆலோசகர் கிட்ட பேசலாமா? பேசலாம் ஜெயஸ்ரீ, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மேடம், நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எது தெரிஞ்சுட்டு நீங்க போராடி வெற்றியும் கண்டிருக்கேன், தோல்வியும் கண்டிருக்கேன். நான் ரெண்டையுமே ஒரே வெற்றி வரும்போது வெற்றி எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுப்பேன், தோல்வி வந்த ரெண்டுமே ஒரே மனப்பான்மையில தான் எடுத்துப்பேன் நான். இப்ப எனக்கு என்னன்னா, எனக்கு ஒத்தரும் ஒரு எந்த வித இது பண்ணல, ஒரு ஆதரவு இல்லாம தான் நான் இருந்தேன். நான் இப்ப எனக்கு ரொம்ப இந்த தனிமை தான் எனக்கு வேணும்னு இருக்கு மேடம். ஃப்ரெண்ட்ஸை இழந்தேன், எங்க அப்பாவை இழந்தேன் நானு. எங்க அண்ணன் சைட்ல இருந்து ஆதரவு கிடையாது, எங்க மாமியாரோட சைட்ல இருந்து ஆதரவு கிடையாது. இருக்கிறது ஒரு பையன், ஹஸ்பண்டே என்ன சரியா புரிஞ்சுக்கல. அடுத்த வாழ்க்கை நான் அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்க போறேன்னு தெரியல மேடம். அது நான் எப்படி எதிர்கொள்றது, நான் என்ன செய்யணும்? தனிமையில பண்ணா அவருக்கும் சம்பளம் குறைச்சலா இருக்கு, என்னால வீட்டுல கம்ப்யூட்டருக்கு எல்லாமே இருக்கு. வேலை செஞ்சா ஏன் வேலை செய்யறேன்றாங்க, படிச்சா ஏன் படிக்கிறேன்றாங்க. என்னால என்ன அவர் சொல்றது எப்படி நான் வழி நடத்துறது எனக்கு கைட் பண்ண முடியல மேடம். எனக்கு எப்படி நான் என் வாழ்க்கை நான் கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல. யார் இருந்தாலும் அவளுக்கு என்ன அவளுக்கு என்னன்றாங்க. ஆனா நான் தனிமையில தான் யாருக்குன்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில தான் உட்காந்துட்டு இருக்கேன். தனிமையில பாத்ரூம் தான் அழுவேன், யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம கஷ்டம், அப்படியே உள்ள வச்சுப்பேன் மேடம் நான். ஜெயஸ்ரீ, புரியுதுமா உங்களுடைய வருத்தங்கள் என்னன்னு புரியுது. நீங்க அழாதீங்க, பதட்டப்படாதீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்ததா நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். டாக்டர் சுபா சார்ல்ஸ், ஜெயஸ்ரீயோட பிரச்சனைக்கு. ஜெயஸ்ரீ, நீங்க இப்ப ரொம்ப ஒரு கவலையில இருக்கிறீங்க, ஒரு துடிச்சு போயிருக்கீங்க. ஆனா ரொம்ப அழகா தொடங்குனீங்க. தொடங்கும் போது நான் வாழ்க்கையில நான் வெற்றியை கண்டிருக்கிறேன், தோல்வியையும் கண்டிருக்கிறேன். ஆனா இரண்டையும் நான் சரிசமமா ட்ரீட் பண்ணுவேன். நான் வெற்றியில ரொம்ப நான் குதிச்சு நான் என்னுடைய நிலையை இழந்ததில்ல, தோல்வி கண்டு நான் துவண்டு போனதும் இல்லை. நான் ரெண்டையும் ரொம்ப அழகா நான் ஒண்ணு போலதான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மனநிலையே ஒரு பெரிய ஒரு மனநிலை, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மகானுக்கு உரிய மனநிலை. அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொல்றீங்க, நான் தனிமையா ஃபீல் பண்றேன், எனக்குன்னு யாரும் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு குட்டி பையன் இருக்கான்ல, 4 வயசுல ஒரு பையன் இருக்கான்ல, உங்களுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருல்ல. சரி, எதுக்காக வீட்டுல எல்லாம் இருக்குதுன்னு சொல்றீங்க? கம்ப்யூட்டர் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது. ஆனாலும் நான் படித்தா, மேற்கொண்டு படித்தா ஏன் படிக்கிறேன்னு கேக்குறாங்க. நான் நான் கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்தேன்னா ஏன் வேலை பாக்குறேன்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்க வேலையும் நீங்க படிக்கக்கூடிய படிப்பும் உங்க குடும்ப சூழ்நிலையை பாதிக்காம இருக்கணும். இப்ப உங்களுக்கு 4 வயசுல ஒரு பையன் இருக்கான், ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்குது. அப்போ அந்த குடும்பம் இருக்கும் போது நீங்க எதுல ஈடுபட்டாலும் ஃபர்ஸ்ட் அந்த குடும்பம் தான். நீங்க படிக்கிற படிப்போ இல்லை நீங்க படிக்கிற வேலைக்கோ நீங்க ரொம்ப முதலிடம் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை இல்லை, பண தேவை இல்லை. அதனாலதான் உங்க ஹஸ்பண்ட் வாயில இருந்து அப்படி வருது, நீ ஏன் இப்ப வேலை பாக்குற, நீ ஏன் இப்ப படிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமா வருதுன்னா ஆல்ரெடி பணம் போதுமான அளவுல இருக்குது. ஆனா நீங்க படிக்கன்னு போகும்போது உங்க மனநிலை, உங்க போக்கஸ் எல்லாம் அங்க போயிருது. அதனால உங்களுடைய நார்மல் கடமைகளை உங்களால செய்ய முடியல. இதுதான் ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய மற்ற வேலைகள் எல்லாத்தையும் நல்லா செஞ்சு முடிச்சிருங்க. முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க படிக்கும் போது நீங்க உங்க பிரெயின் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நீங்க ஐயோ படிக்க 2 மணி நேரத்துல நான் இப்படி படிக்கன்னு நினைக்காதீங்க. ஒரு நாளில் முழுவதும் படிக்கக்கூடிய விஷயத்த 2 மணி நேரத்துல போக்கஸ் இருக்கும்போது அழகா படிச்சிடலாம். சோ கவலைப்படாதீங்க, இன்னும் படிங்க, வேலை செய்வதும் நீங்க செய்யலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது இந்த வேலையும் உங்க மனசை திசை திருப்பும், நீங்க சந்தோஷமா இருக்கலாம்.
ஜெயஸ்ரீ, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய குழந்தை ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால கூட உங்க கணவர் நீங்க இப்ப எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம். உங்க குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதே முயற்சிகளை பண்ணி பாருங்க. இப்போ உங்க மனசுல இருக்க குழப்பம், இந்த தனிமையில இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் நீங்க விட்டுட்டு உங்க குழந்தை மேலயும் மத்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல நீங்க உங்களை டைவர்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா சென்னையில இருந்து புவனேஸ்வரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் புவனேஸ்வரி. ஹலோ மேம். சொல்லுங்க புவனேஸ்வரி. என்னோட பையன் 3rd இயர் படிக்கிறான். சரி. குழந்தையில இருந்தே அவனுக்கு கட்ட விரல் வாயில வச்சுப்பான், விரல் சூப்பர் பழக்கம். சரிம்மா. இப்ப அவனுக்கு அந்த பழக்கம் நிறுத்த மாட்டேங்கிறான். காலேஜ் விட்டு வந்தோடனே ஆரம்பிச்சிருவான். அதான் சரி டாக்டர்கிட்ட பேசலாம், இது ஏதாவது மன ரீதியா ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சந்தேகம். சரிங்கம்மா. வசந்தி பாபு இவங்களோட. வணக்கம்மா. சொல்லுங்க. ஏன்னா அந்த பையன் காலேஜ் அப்புறம் அந்த பழக்கம் மாத்தலன்னு சொல்றீங்க. ஆமா சார். எப்பயுமே ஏதாவது ஒரு தாக்கம் இல்ல ஒரு ஏக்கம் இருக்கிற பசங்க தான் வாய் சப்புவாங்கன்னு, விரல் சப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க இதுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க டாக்டரை காமிச்சு எடுத்திருந்திருக்கலாம், அதுக்காக மாற்று முறை எடுத்திருந்திருக்கலாம். பட் பண்ணல, பரவாயில்ல. அவங்க கிட்ட நீங்க உட்கார்ந்து பேசணும். செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாட்டினாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்க பையன் வந்ததுக்கு அப்புறம் படிப்பு மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது மொழி ஆழ்ந்த தூக்கம் வர்றப்ப இருந்ததுன்னா சப்ர பழக்கம் இருக்காது, விரல் சப்ர பழக்கம். சரிங்களா? சோ உங்க பையன் நீங்க என்கேஜ் பண்ணணும். அவர்கிட்ட அவங்க கான்பிடன்ஸ் லெவல நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? அதுவும் மீறி முடியலன்னா தயவு செய்து பக்கத்துல இருக்க ஒரு டாக்டரை போய் நீங்க பாத்தீங்கன்னா அதற்கான விதிமுறைகள் பெரிய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பழக்கம் சீக்கிரம் விட்டு போயிடும். அதை தள்ளி போடாதீங்க. சீக்கிரம் பேர் நல்ல டாக்டர், மனநல ஆலோசகரோ ஒரு மருத்துவரோ பாத்தீங்கன்னா தகுந்த விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. புவனேஸ்வரி, நீங்க உங்க மகனை ஒரு நல்ல மனநல மருத்துவர் இல்ல மனநல ஆலோசகர் கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த பழக்கத்துல இருந்து அவர் எப்படி வெளியில வர்றது அப்படிங்கறதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க. அடுத்ததா கேரளால இருந்து பேபி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பேபி. ஹலோ. வணக்கம் பேபி. வணக்கம். சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 23 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. 2 வருஷம் தான் சந்தோஷமா லைஃப் போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா அடிக்கடி சண்டை பிரச்சனை தான் இருந்துட்டே இருந்துச்சு எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும். சரி. இப்ப என்னன்னா மக காலேஜுக்கு போற பருவம், காலேஜுக்கு போயிட்டு இருந்தா. சரிங்க. நான் பொறுத்து போறதுனால ஹஸ்பண்ட் ரொம்ப அளவுக்கு அதிகமா எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால ஒரு நாள் சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். சரி. அதுல இருந்து மக ரொம்ப அப்செட் ஆகி மென்டலி டிஸார்டர் மாதிரி ஆயிட்டா. உங்க மகள் இப்ப யார் கூட இருக்காங்கம்மா? நான் ஒரு நாள் நின்னுட்டு அம்மா வீட்டுல ஒரு நாள் நின்னுட்டு உடனே வந்துட்டேன். சரி சரி. இங்கதான் இருக்கேன். பட் அவ இதுலயும் கவனம் என்ன, தூக்கம் என்ன, பசி என்ன அப்படி ஆகி ரொம்ப இதாட்ட ஆயிட்டா. சரிங்கம்மா. அவளுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். சரி. அதனால அவ டேப்லெட் தந்திருக்காங்க, டாக்டர் டேப்லெட் தந்திருக்காங்க. அது கொடுத்தா அவ ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றா, சோர்வாவே இருக்கா. பழைய நிலைமைக்கு இன்னும் வரல. பட் நல்ல பசி இருக்கு, தூக்கம் இருக்கு, டிவி எல்லாம் பாக்குறா, கம்ப்யூட்டர்ல இருக்கிறா, அதெல்லாம் இருக்குது. பட் எப்பவுமே டயர்டாவே இருக்கு. இந்த மாத்திரை தராதீங்கம்மா, டயர்டாவே இருக்குன்னு தான் சொல்றா. சரிங்கம்மா. என்ன பண்ணலாம்னு தெரியல. சரி, உங்க மகளுக்கு இப்ப என்ன பண்ணலாம் நம்ம கேட்கலாமா டாக்டர் சுபாச்சந்த்? ஏதாவது ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கில்ட் ஃபீலிங்கோட பேசுறாங்க. என்னதுன்னா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 23 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. 2 வருஷம் தான் நாங்க சந்தோஷமா இருந்தோம். மிச்சமுள்ள அந்த 21 வருஷமும் சண்டை தான். இப்போ நான் ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போனேன். அதுல என்னோட மகா ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அவளுக்கு இந்த மனநோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மனநோய் முதல்ல இருந்ததுக்கு அதோடைய அந்த ரசாயன மாற்றங்கள் ஆரம்பிச்சிருக்கும். இது ஒரு பிரிசிபிடேட் பண்ணிருக்கும். அம்மா அப்பாவை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, இனிமே அவ்வளவுதான் போல் இருக்கு, நம்ம அப்பாவை இழந்துட்டோம், இனிமே அம்மாவும் அப்பாவும் சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் பயந்து துடித்து அதுல அவளுக்கு அப்செட் ஆயிட்டா. நீங்க ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, ஒரு குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டியது இல்லை.
எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சண்டை போடுவாங்க. நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் சண்டை போடுவாங்க. நீங்க எப்படி சேர்ந்தீங்களோ அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க. அதனால அதை நீங்க பெருசு பண்ண வேண்டாம். இப்ப நீங்க அதை உங்க பொண்ணுக்கும் சொல்லி கொடுக்கணும். அம்மா அப்பா சண்டை போடுவோம், சேர்ந்துக்குவோம், அந்த அன்பு எங்கேயும் போகாது அப்படின்ட்டு உங்க பொண்ணுக்கு நீங்க அவளை ஒரு அஷ்யூர் பண்ணணும். நாங்க பிரிய மாட்டோம்மா, அப்பாவுக்கு நம்ம உன் மேல ரொம்ப அன்புதான், யார் நாங்க பிரியவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க அஷ்யூர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க குடுக்கற டேப்லெட் என்ன டேப்லெட் குடுக்கறீங்கன்னு தெரியல, ஆனாலும் சில டேப்லெட்ஸுக்கு டயர்டா இருக்கும். பிள்ளைகளுக்கு நைட்டு சாப்பிட்டாங்கன்னா காலையில எழும்ப முடியாது, டயர்டா இருக்கும். ஏன்னா நிறைய மாத்திரைகள் மைண்ட ரிலாக்ஸ் பண்ண கொடுக்கக்கூடிய மாத்திரைக்கு தூக்கம் வரும். நீங்க சில மாத்திரைகள் கொடுக்கலாம். இந்த மோடாசினில், மாட் அலர்ட் அப்படிலாம் ஒரு டேப்லெட் இருக்குது, சரியா? பியூப்ரோப்ரியான் அதான் அதோடைய பார்மகாலஜிக்கல் நேம். இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்க காலையில கொடுக்கற டேப்லெட், எனர்ஜெட்டிக் ஆகும், படுக்க விடாது, இந்த உடம்பு வலி வர விடாது, சோர்வா இருக்க விடாது. இது எல்லாம் அவளுக்கு அந்த செய்யக்கூடிய நல்ல விஷயங்களோட அவளை ஒரு துடிப்பாக, ஒரு செயலாற்றும் தன்மையோட அவளை வச்சுக்கும். சோ நீங்க இன்னொரு சைக்கியாட்ரிஸ்ட கேளுங்க. 2-3 சைக்கியாட்ரிஸ்ட கேக்குறது எப்பவும் நல்லது. நீங்க இன்னொரு சைக்கியாட்ரிஸ்டையும் கேட்டுக்கோங்க. பேபி டாக்டர் சொன்ன மாதிரி உங்க மகளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்க வேற ஒரு மனநல மருத்துவரை கூட அணுகலாம். அவங்களும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மாற்று வழிமுறைகள் ஏதாவது சொல்லலாம். அது போக நீங்களும் உங்க கணவரும் பிரிஞ்சு போயிட மாட்டீங்க, அவங்க கூட தான் எப்பயுமே இருப்பீங்க அப்படிங்கறதையும் அவங்களுக்கு நீங்க புரிய வைக்க முயற்சி பண்ணலாம். அடுத்ததா கோவையில இருந்து லட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லட்சுமி. வணக்கம் மேடம். சொல்லுங்க லட்சுமி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? மேடம், இப்ப என்னோட ஃப்ரெண்ட் காலேஜ்ல படிக்கும் போது நல்லாதான் இருந்தாங்க. சரி. ஆக்சுவலா அவங்களுக்கு 3 இயர்ஸ் முன்னாடி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. சரி. ஒரு 2 வருஷமா அவங்கள்ட்ட என்கிட்ட எந்த ஒரு போன எதுவுமே இல்ல. அவங்க தம்பிட்ட நான் போன் பண்ணும்போது அக்கா இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. இப்ப என்னன்னா எனக்கு அந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல் மாதிரி, எங்க நம்மளும் இறந்துருவோமோ, நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு இறக்கவும் எங்க நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருமோ. எனக்கு குழந்தை இருக்கு, 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அடிக்கடி கெட்ட கனவு வருது. அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கனவுல வருது. அவர்கிட்ட நான் சொல்லுவேன், எங்க சீக்கிரம் இறந்துருவேன் நாங்க, எனக்கு பயமா இருக்கு ரொம்ப அப்படின்னு கேட்டதுக்கு அவர் நீயும் டென்ஷனா என்னையும் டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இது பேசும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி பயத்துலதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். சரிங்கம்மா. வசந்தி பாபு, லட்சுமியோட லட்சுமி ஒரு 4 வருஷமா உங்க பொண்ணு ஃப்ரெண்ட பத்தி தெரியாம கேள்விப்பட்ட விஷயம் இது, சரிங்களா? நீங்க நெகட்டிவ் தாட்ஸ்க்கு ரொம்ப இடம் கொடுக்கறீங்க. எப்பயுமே வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் இருந்தாதான் வர முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், சரிங்களா? உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்க உங்க ஃப்ரெண்ட பாக்குறீங்க, உங்க பொண்ணை யாரு பாப்பா? உங்க கணவனை யாரு பாப்பா? உங்க குடும்பத்தை யாரு பாப்பா? எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது, சரிங்களா? எப்பயும் ஃப்ரெண்ட மறக்க முடியாது. அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு உங்களோட நிகழ்காலத்தை நீங்க பாழாக்கிடாதீங்க. இறந்த காலம் இறந்து போயிடுச்சு, புரியுதா? நீங்க எதிர்காலத்தை திட்டமிட்டு கொண்டு போனாதான் கொண்டு போக முடியும். நீங்க தனியா உட்கார்ந்து அந்த விஷயங்களை நினைக்கிறதுனாலதான் அந்த எண்ணங்கள் திரும்பி திரும்பி அலைமோதுது. நீங்க உங்களை முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் ஸ்கூல் போன பிறகு, ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க உங்களை ஆக்குபை பண்ணிக்கோங்க பிடிச்சமான விஷயத்துல. அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். நல்ல விஷயங்களுக்கு, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கைத்தொழில் ஏதாவது பண்ணலாம், இல்லன்னா வேற ஃப்ரெண்ட போய் பார்க்கலாம். எத்தனையோ ஆக்சிடென்ட் இருக்கு, ஆனா போற காரணம் ஆக்சிடென்ட் ஆயிருதா? கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் பேப்பர்ல திறந்து பார்த்தா நடக்குது, எல்லாம் நமக்கு நடக்க போகுதா? கிடையாது. நல்ல விஷயங்களை மனதில் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை தள்ளி வைக்க கத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எப்ப வருதோ அப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீரியல் பார்க்கலாம், ஒரு புக்கு பார்க்கலாம், ஒரு கோயில் சாமி மேல ஒரு பக்தி இருந்ததுன்னா கோயிலுக்கு போகலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் வர வர இந்த தேவையில்லாத எண்ணங்கள் போயிடும். நீங்க அப்படி உங்க பொண்ணோட ஃபியூச்சர், குழந்தையோட ஃபியூச்சர், உங்க ஹஸ்பண்ட் எப்படி பண்ண, அது மாதிரி விஷயங்களை நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா 1 வாரம், அப்புறம் 1 மாசம், 1 வருஷத்துல இந்த எண்ணங்கள் எல்லாம் போயிடும். பாசிட்டிவ் திங்கிங் வைங்க. நீங்க தனியா தயவு செய்து உட்காராங்க. எப்பயும் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நீங்களா அவங்க ஆக்குபை பண்ணிட்டீங்கன்னா இந்த கெட்ட எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் உங்களை விட்டு நிச்சயமா ஓடி போயிடும். லட்சுமி, நீங்க உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிறதுனாவே உங்களுக்கு இருக்கிற இந்த தேவையில்லாத பயம், இந்த சந்தேகம் இதெல்லாமே உங்களை விட்டு போயிடும். டாக்டர், இப்போ
தனிமை அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்கல்ல, முன்னாடி வந்த காலம் தனிமையில இருக்கிறேன் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு தனிமை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன வித்தியாசம்? அதுல 2 டிஃபரன்ஸ் இருக்கு. லோன்லி இப்ப எனக்கும் தனிமை பிடிக்கும். இப்ப யாரும் இல்ல அப்படின்னா நம்ம தனியா உட்காந்து ஒரு புக் வாசிக்கிறதோ, நிறைய போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு நம்ம அதை என்ஜாய் பண்ணாத குரூப்னா நம்ம அங்க நான் எல்லாம் அங்க போறது இல்ல. எல்லாரும் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. என்ஜாய் பண்ணாத குரூப் இல்ல போய் சேர்ந்து இருக்கணும்னு இல்லைன்னா வீட்டுல என்னுடைய தனிமை, நான் தனிமையா சில விஷயங்கள் செய்வேன், நான் வாசிப்பேன், நான் என்னுடைய வேற வேலைகளை செய்வேன், நிறைய வேலைகள் இருக்கு அது எல்லாத்தையும் நான் செய்வேன்னு சொல்லிங்கிறவங்க தனிமையை சாலிட்யூடை விரும்புவார்கள். அது ஒரு குணம், அது ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய குணம். ஆனால் சிலவங்க சுத்தி ஆட்கள் இருந்தாலும் நிறைய வேலைகள் இருந்தாலும் தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, பட் இவங்களுக்கு வந்து நான் ஒரு தனி ஆளு, எனக்குன்னு யாருமே இல்ல, நான் என்னுடைய இதை பகிர்ந்து கொள்ள எனக்கு யாரும் இல்லம்பாங்க. அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, பக்கத்துல யாரும் இல்லாட்டாலும் எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நான் கூப்பிட்ட குரலுக்கு எங்க அம்மா உடனே என்னன்னு கேட்பாங்களே, என் பிள்ளைகள் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மன கான்பிடன்ஸ் இருக்கும். இது வந்து அதாவது ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றது, இல்ல யார் கூடயும் சேர்ந்து பழகாம இருக்கிறது, பிடிக்காமல் இருக்கிறது, அது எல்லாம் அந்த சின்ன சின்ன வேரியேஷன். இதை நம்ம ஆழ்ந்து கவனிக்கணும். அம்மா அப்பா டீனேஜ் குழந்தைகள் தனியாவே இருக்காங்க. டீனேஜ் பருவம் வந்து யூஸ்வலா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், கலகலான்னு பேசணும், வந்தா செல்போன்ல அரட்டை அடிக்கணும், இல்ல பேஸ்புக்ல விளையாடணும். ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி நான் போறேன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க ஃபர்ஸ்ட் கிளம்பி போகணும். இதுதான் டீனேஜ் உடைய அறிகுறி. இப்படி இல்லாமல் அவங்க தனியா ஒதுங்குறாங்களா, நான் ரூம்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் அவாய்ட் பண்றாங்களா, சொந்தக்காரங்க வந்தா அவாய்ட் பண்றாங்களா, அம்மா அப்பா கெட்டி அணைக்கும் போது அப்படி தள்ளி விடுறாங்களா, இப்படின்னா நம்ம இது வந்து அப்நார்மல் சைக்காலஜியுடைய அறிகுறி. மனசு சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்குது, பாசம் நேசத்தெல்லாம் எடுத்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா அவங்களுக்கான தனி உலகத்தில் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, சிலவேளை அவங்களுக்குள்ளே அப்படி டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க, தனியா போறாங்கிறதுக்குரிய அறிகுறி. சோ நல்ல கேள்வி கேட்டீங்க. இத ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சாலே இது வந்து ஒரு பெரிய சக்சஸ். அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எப்படிப்பட்ட அந்த தனிமைனா எப்படி இருக்கணும், ஹெல்த்தியான தனிமை என்னது, அதாவது சிக்கான தனிமை என்னதுன்னு அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டாங்கன்னா பிள்ளைகளை நல்லா கைட் பண்ணி உடனே ஒரு மனநல மருத்துவத்தை கூட்டிட்டு போறதோ ஏதோ பண்ணலாம். வணக்கம் தீதி. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. தீதி பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? என் பையனை பத்தி கொஞ்சம் கேட்கணும். சொல்லுங்கம்மா. எனக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு 2 பையன். சரி. பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு, 2 பசங்க இருக்கிறாங்க அவருக்கு. சரி. பையன் 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி அவரு ஐடில வேலை செய்யறாரு. சரிங்க. 3வது பையனு படிச்சுட்டு வெளியாகிக்கிறாரு இந்த வருஷம். சரி. இந்த பெரிய பையன் வந்து கல்யாணம் ஆகி இப்ப 6 மாசம் தான் மேடம் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து இப்ப 27 வயசு, 26 முடிஞ்சு 27 ஆரம்பிச்சிருக்கேன் அவருக்கு. ஆனா எதுவுமே இதுவரை எதுவுமே சொன்னதே கிடையாது, என்னைய எதுவும் பேசுனதும் கிடையாது. நல்லா வச்சிருப்பாரு, சொல்றதெல்லாம் கேட்பாரு. இந்த 2 பசங்களாச்சும் ஏதாச்சும் சொல்லும், அந்த பையன் எதுவுமே சொன்னது கிடையாது. இப்ப இந்த 6 மாசத்துக்கு இடையில கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேசுற பேச்சு வந்து வித்தியாசமா இருக்கு. எல்லாமே என்னைய தப்பா சொல்றது வந்து எனக்கு மனசு ரொம்ப உளைச்சலாவும் ஒரு அமைதி இல்லாம இருக்கு. நம்ம பிள்ளை இவ்வளவு நாள ஒண்ணுமே நம்மள சொன்னது இல்லையே, இப்ப ரொம்ப பேசுறாரு, எதுனால இப்படி பேசுறாருன்னு தெரியலையே. நம்ம தானே நான் தான் பார்த்து பொண்ணு செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணது பையனுக்கு. பையன் வந்து கொஞ்சம் லேட்டா தான் முடிக்கிறேன் சொன்னாரு. இல்லப்பா நல்ல இடமா வந்திருக்கேன் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணுனது. ஆனா பையன் இப்ப பேசுனது வந்து பேசிடுறாரு, நல்ல மனசு கஷ்டப்படுறாப்புல. பேசின பிறகு வந்து சாரி கேக்குறாரு. அது வந்து அவங்க அப்பா இருக்கையிலயும் அப்பாவையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் என்னைய பேசினதுனால இதுவரையும் அந்த பையன் பேசினாலும் கூட என்னைய சீரணிக்கவே முடியல. நம்ம பிள்ளை வந்து இப்படி பேசாத பிள்ளை நம்மள இப்படி பேசிடுச்சு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்க அப்பாக்கு வந்து பிசினஸ் எல்லாம் லாஸ் வந்த பிறகு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நல்லா இது பண்ணணும், அதுங்களை நல்ல நிலைமையை கொண்டு வந்து ஒரே இதுலதான் எங்க அம்மா வீட்டு கூட நான் எதுவுமே போறது கிடையாது. எங்க அம்மா வீட்டுலயும் வந்து நம்மளுக்கு ஒரு துணையா பிள்ளை இப்படி கஷ்டப்படுது என்ன ஏதுன்னு கேக்குற பழக்கமும் கிடையாது. அவங்க எப்பவே உள்ள வியாபாரத்துல பிசினஸ்ல 22 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது எங்க வீட்டுக்கார கொடுக்கணும்னு அந்த பணத்தை கூட அவங்க வாங்கிட்டாங்க. அதனால அவங்க வீட்டுல கூட நான் 5 வருஷமா எதுவுமே பேசுறது கிடையாது.
ஏன்னு கேட்டா என் மனசுல உள்ளது வந்து என் பசங்க தான், என் குடும்பம் தான், எங்க வீட்டுக்காரர் வெளியூர்ல இருக்காங்க. அதனால வந்து பையன் இப்படி பேசுனதுனால எனக்கு இதுவரையும் எல்லாம் பண்றேன், வீட்டுல உள்ள வேலை எல்லாம் நல்லா பண்றேன், எல்லாம் செய்யறேன், ஒரு சந்தோஷமே எனக்கு இல்ல. ஆனா மருமக வந்த பிள்ளையும் வந்து ஒரு அனுசரணையா நம்ம மாமி இருக்கணும், நம்ம அத்தையோட இருக்கணும்லாம் இல்ல, அம்மா வீட்டுக்கு தான் அடிக்கடி கல்யாணம் முடிஞ்சு ஒரு 20 நாள் தான் இருந்திருக்கேன், 6 மாசத்துக்கு போயிடுறாங்க. பையன் வந்து சொல்றாரு, அத பேசாத, நீ பேசுறது உனக்கு பைத்தியம் மாதிரி இருக்கு, ஏன் இப்படி பேசுற, இந்த அந்த கதவுல ரூம்ல அடைச்சிட்டு இருக்கிறனால நான் வெளியே வந்து பேசணும் சொல்லுமா, என்னோட ஃப்ரீ ஆயிருமா, மாமி உன்னைய என் மகன் மாதிரி உன்னைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, போயிடுறாங்க. அம்மா அம்மா பையன் வந்து ரொம்ப பேசுனதுனால எனக்கு மறுபடியும் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 4 நாள் சென்று அம்மான்னு கூப்பிட்டே எனக்கு மூஞ்சியே நிமிர்ந்து பாக்குறதுக்கே சங்கட்டமா இருக்கு. நமக்குள்ள ஒரு நாள் நம்மள பேசினது இல்லையே, இவ்வளவு பேசிட்டான 6 மாசத்துக்கு இடையில அப்படின்னு ரொம்ப மன அழுத்தமும் எனக்கு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, புரியுதுமா உங்களுடைய கவலை என்னன்னு புரியுதுமா. நம்ம இத பத்தி கேட்கலாம். வசந்தி பாபு. அம்மா பிவி, உங்க மன அழுத்தம் நல்லா புரியுது. ஆனா ஒண்ணு வந்து நீங்க ஒரு நல்ல அம்மாவா இருந்துக்கிறீங்க. இவ்வளவு ஒரு பிரச்சனை, ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருந்தாலும் உங்க 3 குழந்தைகள் நல்லா படிக்க வச்சு நீங்களே ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி இவ்வளவு நல்ல உங்க கடமைகளை அவ்வளவு அழகா பண்ணிருக்கிறீங்க. சரிங்களா? அதனால நீங்க தைரியமா, நீங்க வந்து ரொம்ப மன தைரியத்தோட ஒரு பெருமையான ஒரு தாயா இருக்க வேண்டியவங்க. சரிங்களா? இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க மகன் வந்து உங்ககிட்ட வந்து கோவப்படுறாங்கிறது வேற பிரச்சனை கூட இருக்கலாம். அவங்க ஆபீஸ்ல இருக்க பிரச்சனை இருக்கலாம், வேற ஏதாவது அவர் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை கூட இருக்கலாம். நீங்க ஏன் உங்க மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? 2வது, எப்பயுமே உரிமையானவங்ககிட்ட தான் கோவத்தை காமிக்க முடியும், எல்லார்ட்டையும் வந்து கோவத்தை காமிக்க முடியாது. உங்க மேல பாசமா இருக்கிறதுனாலதான் கோவத்தை காமிச்சிட்டு அந்த கோவம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா சரி தப்பு சொல்லலாம். ஆனா சாரி கேக்குறாங்கன்னா நிச்சயமா உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்ற விஷயம் அவர் மனசை பாதிச்சிருக்குது. வேற யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? உங்க குழந்தைதான எவ்வளவு பெரிய பையனா வளர்ந்தாலும் இன்னொரு பொண்ணுக்கு கணவனா இருந்தாலும் சாகுற வரைக்கும் அவர் உங்க மகன் தான். அவர் யார்கிட்ட போய் காமிப்பாரு? நீங்க ஏன் வந்து இன்னும் உங்க மகனை வந்து குழந்தையாவே நினைச்சு ஒரு நாளாவது கூப்பிட்டு, ஏன்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு என்ன வேணும், அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லி நீங்க கேட்டு பாத்திருக்கீங்களா பிவி? நீங்க கேட்டு பாருங்க, அந்த பையன் அப்படியே மனசை உருகி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். இல்லாட்டினா கவலைப்படாத, உனக்கு எல்லாம் சரியாயிடும், உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு நீங்க ஒரு தாயா இல்லாம ஒரு தோழியா இருந்து உங்க மகனை இன்னும் மகனாவே நினைச்சு, சின்ன பையனாவே நினைச்சு கேட்டீங்கன்னா ஒருவேளை அவனுக்குள்ள வேற பிரச்சனைகள் இருக்கலாம். ஆஹா, நம்ம அம்மா இருக்கிறாங்க, நம்ம அம்மா நம்மள புரிஞ்சுக்கிட்டுறாங்கன்ற விஷயமே அவர் பெரிய பலத்தை கொடுக்கும், அந்த பிரச்சனையை தாண்டி வர்றதுக்கான தைரியம் கொடுக்கும். நீங்க உங்க பையனை வந்து கடைசி வரையும் குழந்தையாவே பாருங்கம்மா. உங்க பையனுக்கு இருக்க பிரஷரை வந்து நீங்க தாங்குனீங்கன்னா, உங்களுக்கு இருக்க அனுபவம் அவருக்கு நிச்சயமா 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். உங்களுக்கு உங்க வயதுக்கு இருக்கிற அனுபவத்துல தட்டி கொடுத்து உங்க மகனை கொண்டு வாங்க. உங்களால நிச்சயமா முடியும். உங்க பையனோட பிரச்சனையும் தேரும், உங்களோட தாக்கமும் சேர்ந்து உங்க குடும்பமே சந்தோஷமா இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். பிவி, நீங்க உங்க மகன் கிட்ட மனம் விட்டு பேசுங்க. நீங்க அந்த மாதிரி உங்க மகன் உங்ககிட்ட கோவப்படுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதையும் நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி அவருக்கு வேற என்ன பிரச்சனைகள் இருக்கா அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப உங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற இந்த மன சங்கடங்கள் உங்களை விட்டு போயிடும். அடுத்ததா வேலூர்ல இருந்து ஹரீஷ் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஹரீஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஹரீஷ். டாக்டர் கிட்ட பேசணும். பேசுங்க ஹரீஷ். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் மேடம், எனக்கு ஆன்சைட்டி டிசார்டர் ப்ராப்ளம் இருக்கு. ஆன்சைட்டி ப்ராப்ளம்ஸா? ஆன்சைட்டி டிசார்டர் ப்ராப்ளம் இருக்கு. சரி. அது வந்து இந்த டேப்லெட் வந்து ஒரு 3 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். சரி. எடுத்துட்டு இருக்கல வந்து சென்ட்ரலா விட்டு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, நான் விட்டு எடுத்தேன். சரி. அதனால டாக்டர் என்ன சொல்ல, நீங்க விட்டு எடுக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து மறுபடியும் வந்துட்டே இருக்குது. சரி. அதனால நீங்க கண்டினியூஸா அந்த டேப்லெட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி. இப்ப சார் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி வந்து கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கேன், இது என்ன லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி வருமா இல்ல சென்ட்ரல்லயே நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, இல்ல சார் உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும், அப்படி கிடைக்காத பட்சத்துல நீங்க லைஃப் லாங் சாப்பிட வேண்டியது இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாரு. அதான் ஆன்சைட்டி டிசார்டர் எப்படி இது கியூர் ஆயிடுமா, பர்மனண்டா கியூர் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்ல நீங்க ஏதாவது ஐடியா சொல்ல முடியுமான்னு கேக்குறதா. வேற ஒண்ணு பெர்மனண்டா கியூர் ஆக வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆங்ஸைட்டி நம்ம வந்து ஒரு விஷயங்களை நினைத்து ஃபியூச்சரை, எஸ்பெஷலி ஃபியூச்சரை நினைத்து, ஐயோ இப்படி பண்ணா இப்படி ஆயிருமோ, அப்படி பண்ணா இப்படி ஆகுமோ
நான் இப்படி படிக்கிறேனே, எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நான் வந்து இப்படி பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரை பத்தி ஒரு டென்ஷன் கொள்வதுதான் ஆங்ஸைட்டி. சரியா? பாஸ்ட பத்தி நினைக்கிறது டிப்ரெஷன், ஃபியூச்சரை பத்தி நினைக்கும் போது ஆங்ஸைட்டி. நான் எப்படி மேனேஜ் பண்ணுவனோ, நான் எப்படி இதை சமாளிப்பனோ அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம். நீங்க வந்து ஃபியூச்சரை பத்தி நினைக்கிறத குறைக்கணும். அதாவது ஆங்ஸைட்டிக்கு டேப்லெட் சாப்பிடும் போதே நீங்க வந்து உங்களுடைய மனசை உங்க கண்ட்ரோல்குள்ள எடுக்கணும். நான் வந்து ஃபியூச்சரை பத்தி நினைக்க மாட்டேன், நினைத்தாலும் நல்ல இமேஜினேஷன்னால, நல்ல விஷுவலைசேஷன்னால நான் என் ஃபியூச்சரை நான் அதை சமாளிப்பேன். நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையில இருப்பாங்க. நான் என்னுடைய கடவுள் என்னை கைவிட மாட்டார், நான் நல்லா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. சிலவங்க நான் என்னால முடியும், நான் வந்து நான் பாசிட்டிவா தான் நினைப்பேன், நெகட்டிவா நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்துட்டு இந்த டென்ஷன் ஆகிற பழக்கத்தை நிறைய விஷயத்தால இதை மாத்தலாம். சரியா? சைக்காலஜிஸ்ட் நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த டென்ஷனான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு வழி இருக்கு. இப்போ நீங்க ஒரு சாப்பிட்ற மாத்திரைகள் எல்லாம் உங்களுடைய செரோட்டோனின் லெவல கூட்டுற மாத்திரைகள். இத வந்து நல்ல அனுபவங்களால் கூட்டலாம். நீங்க வந்து இன்னொருத்தங்க பயப்படுறது உங்களை பார்த்து, பயப்படாத, தைரியமா இரு, ஒன்னும் நடக்காது, ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லும் போதே உங்களுடைய செரோட்டோனின் லெவல் கூடும். நீங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துக்கு போறீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க, அவங்க அந்த சின்ன பிள்ளைகள்லாம் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, தேங்க்யூ அண்ணா அப்படிங்கிறாங்க. அப்போ அது உங்களுடைய செரோட்டோனின் லெவல் கூடும். மாத்திரையை சாப்பிட்டு ஐயோ அந்த மாத்திரை தான் வேற வழியே இல்லையா அப்படின்னு நினைக்கிறதுக்கு விட இப்படி நல்ல அனுபவங்களை, உங்களை தூக்கி விடக்கூடிய, உங்களுக்கு என்னைக்கும் மறக்காத, உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய அனுபவங்களை தேடி நீங்க நிறைய, அது ஒரு மாத்திரை மாதிரி அதையும் நீங்க கொண்டுட்டே போனீங்கன்னா டேப்லெட்டை நிப்பாட்டலாம். டேப்லெட்டை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமும் திடீர்னு ஒரு டென்ஷன் வருதுன்னு வைங்க, அப்போ எப்படி அதை சமாளிக்கிறதுனா அந்த டைம்ல சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் நிறைய ஆன்டி ஆங்ஸைட்டி இருக்கு. அந்த ஒரே டேப்லெட் அந்த டைம்ல, இல்ல ஒரு டென்ஷனான இன்டர்வியூ போறேன், இல்ல ரொம்ப ஒரு கஷ்டமான இடத்துக்கு போறேன், எனக்கு பயம், அந்த டைம் அங்க போனாலே எனக்கு டென்ஷன் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல மட்டும் சாப்பிடுற டேப்லெட்ஸ் இருக்கு. சோ நீங்க இதை கொஞ்சம் நாள் கழிச்சிட்டு நீங்க குறைக்கும் போது உங்களுடைய செரோட்டோனின் லெவல் கூடுறதுக்குரிய அனுபவங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதோட கூட தேவைன்னா சாப்பிடுற அந்த டேப்லெட்டையும் சாப்பிட்டுக்கிட்டா மேனேஜ் பண்ணலாம். ஹரீஷ், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்க, அது கூடவே இந்த மாதிரியான முயற்சிகளை செஞ்சு பாருங்க. நீங்க ஃபியூச்சரை பத்தி நெகட்டிவாவோ பயமாவோ நினைக்காம பாசிட்டிவா நினைச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா அரக்கோணம்ல இருந்து பிரீத்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பிரீத்தி. வணக்கம் மேடம், என் பேர் பிரீத்தி, நான் அரக்கோணத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரீத்தி. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. சரி. 19 வயசுல எனக்கு 19 வயசு தான் ஆகுது. சரிங்க. 4 மாசத்துல ஒரு குழந்தை இருக்குது. சரிம்மா. என் வீட்டுக்காரர் வந்து அவங்க அம்மா பேச்சு கேட்டு என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாங்க மேடம். இப்ப பாரு அவங்க அம்மா பேச்சு கேக்குறாங்க. எந்த மாதிரி விஷயத்துல உங்ககிட்ட கோபப்படுறாங்க பிரீத்தி? எதையும் அவங்க அம்மா சொல்றதா ஒரு விஷயம் சொன்னா நம்புறாரு, அதே நான் சொன்னா நம்ப மாட்டாரு. சரிம்மா, சொல்லுங்க பிரீத்தி. யாராவது எதனா சொன்னாங்கன்னா அவங்க சொல்றதான் கேக்குறாங்க, நான் சொல்றது கேட்கவே மாட்டாரு. அவங்க அம்மா பேச்சு கேக்குறாரு, முழுக்க என் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. சரிங்கம்மா. அவங்க எங்க விஷயத்துல நாங்க தலையிடாதன்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. சரி. இப்ப குழந்தை பிறந்து பேர் வைக்கிறது கூட பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். அப்ப கூட அவங்க அம்மா சொல்றதுதான் கேக்குறாங்க. சரிம்மா. எனக்கு என்ன பண்றது இல்ல, எனக்கு கோவம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்களா? சரி சரி பிரீத்தி. வசந்தி பாபு. பிரீத்தி, உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? யாரும் இல்லைங்க மேடம், எனக்கு சின்ன வயசுல அம்மா செத்துட்டாங்க. ஓ, யார் கூட வளர்ந்தீங்க? பாட்டியோட வளர்ந்தீங்களா? அப்பா தான் வளர்த்தாரு, நான் தான் ஃபர்ஸ்ட். ஓகே. எனக்கு கீழே 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா பிரீத்தி? நான் தான் மேடம் ஃபர்ஸ்ட், எனக்கு தான் அவங்களுக்கெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகல, படிக்கிறாங்க. சரி பிரீத்தி, நிறைய விஷயங்கள் வந்து நீங்களா நினைச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானு. நீங்க ஒரு கல்யாணம் ஆகி போறப்ப, ஏன்னா இத்தனை வருஷம் கணவரோட வந்து அவங்க அம்மா வந்து ஒரு 26 வருஷம் வளர்த்து கொண்டு வந்திருப்பாங்க, புரியுதா? அம்மா சொல்லிதான் அவங்க வளர்ந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க அவங்க சொல்ற தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க உங்க கணவனை எப்படி கைக்குள்ள போட்டுக்கணும்ன்ற வித்தையை நீங்க கத்துக்கிறணும்.
சின்ன சின்ன விஷயங்கள், அதுதான் ஒரு சின்ன மந்திரங்கிறது. அம்மா பேச்ச கேட்கணுங்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்கதான் வளர்த்து படிக்க வச்சு உங்களை மாதிரி நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அது குழந்தையும் இருக்கு, ஒரு அழகான குடும்பம். சோ மாமியாருங்கிறது ஒரு அம்மா மாதிரி. உங்க அம்மா தப்பு இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா உங்க அம்மா மேல எவ்வளவு அன்பு காமிச்சிருப்பீங்க. ஏன் உங்க மாமியார உங்களை அம்மாவால பார்க்க முடியாது? சோ நீங்க அப்படி நினைக்க ஆரம்பிங்க. உங்க கணவன் கேட்கறதுக்கு முன்னால இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நீங்க சொல்லிருவீங்க மேடம் இருந்து பார்த்தாதான் தெரியும் நினைப்பீங்க. ஆனால் இதற்கு வழி இருக்குதுன்னா நீங்க கணவனுக்கு முன்னால உங்க மாமியார்ட்ட போய் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி கேட்க ஆரம்பிங்க. சோ அவங்கள மாத்த கத்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா நிச்சயமா கணவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இந்த பிரச்சனைகள் தள்ளி போடலாம், முடிஞ்சா அழிச்சிடலாம் அந்த பிரச்சனைய. ஒரே ஒரு விஷயம் இதற்கான தீர்வு என்னன்னா, உங்க மாமியார நீங்க அம்மாவா பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா, அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, உங்க குழந்தைய வளர்க்கிற பொறுப்புல இருந்து அது பக்தர் பேர் வைக்கிறதுல இருந்து எல்லா பொறுப்புமே அவங்க கையில ஒப்படைச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்து பண்ணுவாங்க பீர்த்தி. உங்களுக்கும் கணவனுக்கும் அந்த பிரச்சனையும் குறையும், ஒரு குடும்பம் ஒரு சுமூகமா இருக்கும். மாமியார அம்மாவா பார்க்க கத்துக்கோங்க. நீங்க திருப்பத்தூர்ல இருந்து லட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லட்சுமி. வணக்கம் மேடம். சொல்லுங்க லட்சுமி. மேடம் மேரேஜ் ஆகி இப்போ 8 வருஷம் ஆகுது. சரி. எனக்கு 2 பொண்ணுங்க. சரிங்க. பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் எந்த பொண்ணுங்க கூட பேசினாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி. அது எனக்கே தெரியுது தப்பு அப்படிங்கிறது. பட் அதை நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா திருத்த முடியல. சரி. அதுக்குதான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட கேட்கலாம். சரிங்கம்மா. டாக்டர் சுபாதா. சரி, அதாவது ஹஸ்பண்ட் எந்த பெண்ணோட பேசினாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமும் பிடிக்க மாட்டேங்குது. யார்கிட்ட பேசினாரு உங்க கணவர்? அப்படி ரீசெண்டா யார்கிட்ட பேசி நீங்க சண்டை போட்டீங்க? எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு கூட பேசினதுனால கொஞ்சம் சண்டை போட்டான். சரி, அதுக்கப்புறம் உங்க மாமா பொண்ணு வந்திருந்தாலும் அவங்க கூட பேசினாலும் பிடிக்கிறது இல்ல. பொதுவா யாரு கூடயுமே பேசினாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, யாரு கூட பேசினாலும் வயசான ஒரு பெண்ணோட பேசினாலும் பிடிக்க மாட்டேங்குதா? இல்ல அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் யங் ஸ்டேஜ்ல இருக்கிற பொண்ணுங்க கூட பேசினா பிடிக்க மாட்டேங்குது. சரி, எனக்கே ஒரு தாட் வந்துருது. உங்களுக்கே ஒரு தாட் வருது? என்ன தாட் வருது? தப்புன்னு தெரியுது, பட் ஆனா திருத்திக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா திருத்த முடியல. ஓ சரி, என்ன தாட் வருது? உங்க தாட்ட சொல்லுங்க பாப்போம். அவர் ஒரு இளம் பெண்ணோட பேசிட்டு இருக்காரு, உங்களுக்கு என்ன தாட் வரும்? நீ மத்த பொண்ணுங்க கூட பேசக்கூடாது, எதுக்கு அவங்க கூட எல்லாம் பேசுற? சரி, உங்களை அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? உங்க ஹஸ்பண்ட் உங்களை நீ யார் கூடயும் பேசக்கூடாது, காய்கறி விக்கிற ஆளோட பேசக்கூடாது, நீ போய் ஜாமான் வாங்குற ஆளோட பேசக்கூடாது, அப்படி உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு தடா போட்டுட்டாருன்னா உங்களால ஒரு குடும்ப மனைவியா ஒரு குடும்ப தலைவியா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதான் எனக்கே தெரியுது. பட் என்ன நானும் இந்த மாதிரி யோசிச்சிருக்கிறேன். நம்மள இந்த மாதிரி சொன்னா நம்மள சொல்றது இல்லையா, அப்ப நம்ம மட்டும் ஏன் இப்படி நினைக்கிறோம், அப்படிலாம் நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அது நினைக்கிறதோட அந்த நேரத்திலேயே சரியா போயிடுது. மறுபடியும் எதனா செஞ்சா கூட எனக்கு அவ்வளவு கோவம் வரும். சண்டை போட்டுறீங்க? ஆமா, சண்டை போடுவீங்க. சரி, இப்ப நமக்கு நிறைய பேருக்கு கோபம் வரும், இல்லன்னா அதை ஏத்துக்க முடியாது. ஹஸ்பண்ட் அவரோட செக்ரட்டரிட்டையோ இல்ல ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ்டையோ அவங்க சிரிச்சு பேசுறத, மத்தவங்க அவங்க ஒரு அசிஸ்டண்டா இருக்கவங்கள்ட்டயோ சிரிச்சு பேசுறத பாக்கும்போது நிறைய வைஃப்ஸுக்கு அது ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதை விழுங்கி கொள்ள, இல்ல நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் அப்படி குறுகிய மனப்பான்மையோடு பார்க்க மாட்டேன், அவர் எல்லாரோடையும் சிரித்து பழகுனாதான் அவருடைய வேலையில சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும், அவர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனசை விரிச்சு விட்டுக்கிட்டணும். சண்டை போடணும் அப்படின்னு தோணும் போது, இல்ல இது என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய எதிர்காலத்துக்கு இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. ஆனாலும் நான் அவரை பார்க்கும்போது கோபப்பட்டுறேன் அப்படின்னு சொல்றீங்க, என்னால அடக்க முடியல, அவரை பார்த்த உடனே சண்டை போடணும்னு தோணுது அப்படின்னு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பொசசிவா இருக்குது அன்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. பொசசிவா இருக்குது பிரித்து விடும், பொசசிவா இருக்கிறது அன்பு கிடையாது. நல்ல அன்புன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க, அவங்ககிட்ட தான் பேசுறாங்க, ஆனா என்கிட்ட தான் நைட்டு வருவாரு, என்கிட்ட தான் உயிரா இருக்கிறாரு, என் பிள்ளைகள் தான் அவருக்கு இல்லாம இருக்க முடியாது. அப்படி மனசை கொஞ்சம் பிரித்து பார்க்க புரிந்து கொள்ள வேண்டும்.
இல்ல உங்களுக்கு சந்தேகமே சுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு பெண்ணை பார்த்து அவர் சிரிச்சாருன்னா அதுவே உங்க மனசுல தேவையில்லாமல் ஓடிட்டு இருக்கு, உங்களால மத்த வேலை பார்க்க முடியவில்லை அப்படின்னா உடனே மனநல மருத்துவரை பார்க்கணும். இது சந்தேகம் ரொம்ப சந்தேகம் அது ஒரு வியாதி, மன வியாதி. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இப்ப நீங்க எனக்கு கோபம் வருதுன்னு நினைக்கிறீங்க, பழகி பாருங்க, கோபத்தை நான் படமாட்டேன், நான் என் மனசை பெருசாக்கிக்கிடுவேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. முடியலன்னா நீங்க ஒரு மனநல மருத்துவரை கன்சல்ட் பண்ணணும். லட்சுமி, டாக்டர் சொன்ன மாதிரி சில முயற்சிகளை பண்ணி பாருங்க. அப்படி அது முடியாத பட்சத்துல நீங்க ஒரு மனநல மருத்துவரை அணுகலாம். அடுத்ததா திருவண்ணாமலையில இருந்து கௌரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கௌரி. மேடம் சொல்லுங்க கௌரி. எங்க வீட்டுக்காரி ஏதோ ஒரு பொண்ணா கூட தொடர்பு வச்சிருக்காங்க. சரிங்க. இத நான் தச்சு கேட்டினாக்கா அவர் அது கணக்கு வழக்கு சரியா கணக்கு வழக்குல எங்கிட்ட சரியா சொல்ல மாட்டேன்றாங்க. சரி. எனக்கு 3 பசங்க இருக்காங்க. சரிங்க. எனக்கு அம்மா வீட்டை கொடுத்துருக்கு, அத்தை வீட்டுல தான் நாங்க வீடு கட்டி கொஞ்ச நாள் குடும்பம் இருந்தோம். சரி. இப்போ இது கணக்கு வழக்குலாம் கரெக்டா எங்கிட்ட சொல்றது இல்ல, இதெல்லாம் கேட்டதுனால ஒரு பொண்ணு அவர் படம் சொல்றீங்கன்னு சந்தேகம் கேட்டதுனால எங்கிட்ட உடல் உறுப்பு வச்சுக்கிறதுன்னு கிடையாதுங்க. சரி. அவரு 36 வயசு தான் ஆகுதுங்க, எனக்கு 29 வயசு ஆகுதுங்க. இந்த வயசுல கூட உடல் உறுப்பு சரியா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட. சரிங்க. கேட்டாக்கா ரொம்ப அசிங்க பேசுறாரு. அவர் நல்லா ரொம்ப டேலண்டானவங்க, எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லைங்க. சரி. ரொம்ப கொடுமை பார்த்தாங்க, எது பேசினாலும் அப்படியே ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க, மனசு புண்பது மாதிரி பேசுறாங்க. ஏன்னா டாக்டர் போயிட்டு கூட ஆலோசனை கேட்கலாம், அதுக்கும் வர மாட்டேன்றாங்க. ரொம்ப அசிங்கமா இது பண்றாங்க. எனக்கு என்னதான் பண்றதுனே தெரியலங்க. எனக்கு செலவு கூட காசு ரொம்ப பட்டாக்குறையா இருக்காங்க. ஏன்னா கேட்டாங்க உங்க அம்மா வீட்டுல இருந்து கலங்க பண்ணிடுறாங்க. அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். அம்மா வீட்டுல 2 பையன் தான், அவங்க பொண்ணு கிடையாதுங்க, 2 பொண்ணு தான், நாங்க 2 பையன் கிடையாதுங்க. அம்மாவுக்கு உடம்பு சரின்னு சொல்லிட்டு போன விழாக்கிழமை போயிட்டு வந்ததுக்கு எங்கட சரியா பேசுறது கிடையாது, போறது கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. எனக்கு இது பண்றது என்னதான் செய்யறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. செத்து போயிடலாமா எங்கன்னா கூட டாக்டர் சொல்றாங்க. ரொம்ப பொம்பளைங்கன்னா ரொம்ப அனாவசியமா நினைக்கிறாங்க. எனக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியலைங்க மேடம். அம்மா எங்களை விட்டு அம்மாக்கு யாரும் கிடையாது, ஆனா போய் மாட்டேன்றாங்க. உங்க அம்மா வந்தாக்கா வலு கைக்கிறாங்க, அப்படி இப்படின்னு பேசுறாங்க, ரொம்ப அசிங்கமாலாம் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இவருக்கு யார் நில சொன்னாலும் அதை எடுத்துக்கவே மாட்டேன். நான் பிடிச்ச 3 காலம் இந்த மாதிரி பேசுறாங்க. எனக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல மாதிரி. எனக்கு எந்த நேரமுமே எனக்கு பயப்படுது. எனக்கு ரொம்ப கஷ்டப்படுது. என்ன பண்றதுன்னு தெரியல மாதிரி. எப்படிதான் நான் எதனா கேட்டாக்கா சத்தியில போய் சத்துலாம் வைக்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு 2 கோடி ரூபாய் போகும், எனக்கு 1 கோடி, என் தங்கச்சிக்கு 1 கோடி ரூபாய் வரும் மேடம். இப்படியா இருக்கும்போது அவங்களுக்கு சரி கிடையாது மேடம். இப்படி இருக்கும்போது எப்படி மேடம் நான் 10 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தேன், கல்யாணம் ஆகி 12 வருஷமா எடுத்து கொடுத்துட்டேன்னு என் மேடம் ஃபைன் எல்லாம் போடுறாங்க மேடம். அவங்க அண்ணாலாம் என்ன 10 வீட்டுக்கார கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறாங்க மேடம். கொஞ்சம் சண்டை நடந்தா சந்தேகம் அதிகமா இருந்தா நான் கது கூட்டு போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், உன் வீடு பிரச்சனை கூட்டு போட்டு போயிட்டேன் அப்படின்ற. அதனால என்ன ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். அவங்க அம்மா அவ வரக்கூடாது, போகக்கூடாது, சாவா குழப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தா இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. கௌரி, நீங்க அழாதீங்கம்மா. உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே புரியுது கௌரி. நீங்க இந்த சூழ்நிலையில என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கேட்கலாமா? வசந்தி பாபு கௌரியோட இருந்தது. கௌரி, உங்களோட மன கஷ்டம் நல்லா புரியுது கௌரி. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வேலையை பார்க்கணுமே தவிர திருப்பி அழுதுட்டு இருக்க கூடாது கௌரி. ஏன்னா உங்களை நம்பி உங்க 3 குழந்தைகள் இருக்காங்க. திருப்பி நீங்க அம்மா உங்க தாய் வீட பத்தி பேசிட்டு இருக்கீங்க தவிர இது உங்க வீடு, உங்க கணவர் 3 குழந்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. இருக்கா இல்லையா கௌரி? அப்படிங்கிறப்ப நீங்க 3 பிரச்சனையை சொன்னீங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கு தீர்வு பார்ப்போம். முதல்ல நீங்க பினான்சியலா நிறைய பணம் எடுத்து கொடுத்துட்டீங்க, பணம் கொடுக்க மாட்டீங்களா, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சரியா? உங்க குடும்பம் நடத்துறதுக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து சாப்பாடுல இருந்து யார் பணம் கொடுக்கறாங்க உங்களுக்கு? எங்க வீட்டுல எல்லாமே செய்யறாங்க, குடுக்கறாங்க. சோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை வரவங்க குழந்தைகள் மூலம் தேவையான விஷயங்களை குழந்தைகள் மூலம் சொல்லியா. குழந்தை அப்பாவுக்கும் பசங்களுக்குரிய உறவு எப்படி கௌரி இருக்குது? நல்லா இருக்குதா? அதுல நல்லா இருக்கு. நீங்க அதை வச்சுதான் போர்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஏன்னா அவர் உங்க கணவன் உங்களையும் கவனிக்கிறதுல குழந்தையும் கவனிக்கிறதுல வீட்டுக்கே வரதில்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். பட் குழந்தைங்க மேல பாசம் இருக்கு, படிப்புக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் பணம் கொடுக்கறாங்கிறப்ப நீங்க குழந்தைகளை ஒரு பிடிமானமா வச்சுட்டு அதை வச்சுதான் நீ குடும்பத்தை கொண்டு போகணும் கௌரி. சரியா? ஃபர்ஸ்ட். 2வது சொன்னீங்க எங்களோட தாம்பத்திய உறவு இல்லைன்னு சொன்னீங்க.
அப்போ நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா எந்த கணவனும் மனைவியோட ஒரு அன்பை ஷேர் பண்ணிக்கின்ற எண்ணம் வரவே வராது. வீட்டுக்கு வர்றப்ப பிளசண்டா இருந்தா, வீட்டுக்குள்ள வந்தவனே சண்டைய ஆரம்பிக்காம ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேவையான விஷயங்களை பண்ணதுக்கு அப்புறம் ஏங்க நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இருக்கிற மனைவியை நிறைய கணவன்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதுக்காக உங்களை குறை சொல்லவே இல்லை, உங்க கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு புரியுது. இது நீங்க தீர்வு கேட்டதுனால இது ஒரு விஷயமா நான் சொல்ல வரேன். நிறைய கணவன்கள் எதிர்பார்க்க, வீட்டுக்கு போவே பயமா இருக்கு, எங்களுக்கு போனோடனே சண்டை வந்துருமோ, அது மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. என்ன கேட்டா நீங்க குழந்தைக்காக கொஞ்சம் மாறி அவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து பாசமா அன்பா பேச கத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க கணவனுக்கு இன்னொரு பொண்ணை தேடி போகணும், இன்னொரு பொண்ணுடன் ஒரு தாம்பத்தியம் வச்சிருந்த எண்ணம் வரவே வராது. மூணாவது விஷயம் நீங்க அம்மா வீட்டை நம்ம வீட்டோட இணைக்காதீங்க. அது வேற இது வேற, இதுதான் உங்களோட வீடு. நீங்க எதுவா இருந்தாலும் கணவனோட சண்டை போடுங்க. உங்க இடத்த உங்க ஒரு குடும்ப தலைவன் இருந்தாலும் எல்லாத்துக்குமே அடித்தளம் ஆணிவேர் ஒரு பெண் தான். ஒரு கணவன், ஒரு குடும்பம், குழந்தைகள் நல்லா இருக்குன்னா அது உங்களை வச்சு மட்டும்தான். சோ கௌரி கான்பிடென்டா இருங்க. நீங்க நினைச்சேன்னா உங்க கணவனையும் கட்டி போடலாம், குழந்தைகளை வச்சு முன்னுக்கு வரலாம். உங்க குடும்பத்தை நல்லா கொண்டு வர வேண்டியது, கணவனை கட்டி போட வேண்டியது உங்க அன்புனால மட்டும்தான் கவி வரும். அதே மீறி நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னா நிறைய மனநல ஆலோசனை இருக்காங்க. நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அவங்கள்ட்ட கேட்டா அது தகுந்த ஆலோசனை அப்படி சொல்லுவாங்க. அதை நீங்க பின்பற்றுனீங்கன்னா நீங்க நல்லாவீங்க, கணவன் நல்லாவாரு, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். கௌரி கௌரி, வசந்தி பாபு சொன்ன அந்த ஆலோசனைகள் எல்லாம் எடுத்துக்கோங்க, அதன்படி நடந்து பாருங்க. அப்போ உங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சுமூகமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு நேயர்களோட கேள்விகளுக்கு எல்லாம் ஆலோசனைகளை வழங்குனீங்க. நன்றி டாக்டர் சுபாதாஸ், நன்றி வசந்தி பாபு. நிறைய பேரு மத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்து ஏங்கியே அவங்களோட அற்புதமான வாழ்க்கைய தவற விட்டுருவாங்க. மனுஷனுக்கு இருக்க ஒரு பெரிய சிக்கலான குணம் இதுதான். ஒப்பிட்டு பாக்குறத விட நம்ம கிட்ட இருக்கிறத நினைச்சு மன மகிழ்ச்சியோட வாழ்ந்தா ஓலை குடிசை கூட கோபுரமா தெரியும். நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமா வாழ மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி. Thank you.